துலாம் ராசிக்காரர்களே, துலாம் ராசிக்காரர்கள் ஒரு தாய்மையான ராசி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த துலாம் ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் அவரோட குடும்பத்துக்கு ஒரு ஆப்டான ஒரு விஷயம் நடக்கணும். அவங்களுக்கு ஒரு செல்ஃபிஷான லைட்டான சில விஷயங்கள் இருக்கும். இந்த என்னதான் நீங்கள் செல்ஃபிஷ்ன்னு சொன்னாலும் இந்த ராசிக்காரர்கள் ஒரு மேன்மையான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு புனிதமான ராசி, கடவுளுக்கு பிடித்த ராசி, குலதெய்வத்தினுடைய ரொம்ப ஒரு சீக்ரெட்டான ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எது செஞ்சீங்க அப்படின்னாலும் குலதெய்வம் கூடவே இருக்கும். உங்களுக்கு சில இன்டிமேஷன் காட்டும். துலாம் ராசியோட பவரே அதுதான். நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் காட்டும். ஓ இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் காட்டிடும். மற்றவங்களாம் இந்த இன்டிமேஷன் அவ்வளோ தெரியாது. இது ஒரு வைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் வந்து ஒரு டிவோட்டி, அவன் வந்து ஒரு சாமியார் மாதிரி, அவனுக்கு இது வந்து முன்னாடியே தெரியுது, எப்படின்னே தெரில அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்ன, உங்களுடைய மிகப்பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? உங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கடவுள் மூலமாக ஈஸியாக கணிக்க முடியும். உங்களாலே ஒரு ஈஸியாக கெஸ் பண்ணிடுவீங்க. உங்களுடைய மிகப்பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? அவ்வளோ கெஸ் பண்ணியுமே போய் தப்பாக ஒரு விஷயத்தில் வந்து செயல்பட்டுருவீங்க. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தெரியும், ஆனால் உங்களுடைய ஆசையோ இல்லை அறிவோ, உங்களுடைய சுறுசுறுப்போ, இல்லை உங்களுடைய முந்திரி கொடத்தனம்னு கூட சொல்லாமே, அது தவறாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அந்த விஷயத்தினால நீங்கள் போய் என்ன பண்ணிடுவீங்க, அதை அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிடுவீங்க. சார் மூளை ஒன்று சொல்லுது, ஆனால் ஆசை வேறு ஒன்று சொல்லுது, மனசு வேறு ஒன்று சொல்லுதும்பாங்களே, அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்கிறது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட சொல்கிறவங்களும் இப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, அதனால் யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டு தான் பண்ணுவீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கிட்ட கேட்டு தான் பண்ணுவீங்க. ஃபைனலாக இங்கே என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நான் அப்போவே சொன்னேன், இவன் கேட்கவே இல்லை, இவன் மட்டும் இப்படி தான், இவன் ராசியே இப்படி தான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது மட்டும் நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண ராசியாக இருப்பீங்க இந்த துலாம் ராசி. சார் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இனி கவலைப்பட தேவையில்லை. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் கண்டிப்பாக தேவை. இதயம் சார்ந்தது, ரத்தம் சார்ந்தது, வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப 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 கவனம் கண்டிப்பாக தேவை. இதை மீறி ஒரு விஷயமும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்து மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியும். காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, கட்டங்களினுடைய அமைப்பு ஜாதகத்தின்பால் வேறுபடுங்க. அது ஏன் வேறுபடுது அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ துலாம் ராசியில் 12 கோடி பேருக்கு மேலே இருப்பான் இந்தியாவில். மொத்தம் 120 கோடி பேர், அப்ராக்சிமேட்டாக 140 கோடி பேர் இருக்கான் அப்படின்னா, அப்ராக்சிமேட்டாக 12 கோடி பேருக்கு மேலே துலாம் ராசிக்காரன் மட்டும் இருப்பான். துலாம் ராசிக்காரனுக்கு இது எல்லாம் பொதுவாகவே பொருந்துமா அப்படின்னு கேட்டால் பொருந்தாது. காரணம் என்ன? துலாம் ராசிங்கிறது காமன் 12 கோடி பேருக்கும். ஆனால் அந்த 12 கோடி பேர்லேயும் துலாம் ராசி அப்படிங்கிறது 12 கோடி பேர். துலாம் ராசி குறிப்பிட்ட நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது அப்படியே அது 3 கோடியோ இல்லை 4 கோடியோ ஃபில்டர் ஆகிடும். அந்த 4 கோடி பேரில் குறிப்பிட்ட லக்கினம் அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 கோடி பேர் அல்லது ஒரு 50 லட்சம் பேராக ஃபில்டர் ஆகிடும். அந்த 50 லட்சம் பேரில் குறிப்பிட்ட தசாபுத்தி யாருக்கு நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ஃபில்டர் ஆகி ஒரு 100க்குள்ளே வந்துடும். அந்த 100 பேரில் நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுடைய லொக்கேஷனுக்கே வந்தது. அதில் என்ன நீங்கள் போட்டு தான் இருப்பீங்க. மீறி போனால் ஒரு ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு 50 பேர் வந்து ஃபில்டர் ஆகிடுது. ஒரு 3 பேர் இல்லைனா 4 பேர் ஃபில்டர் ஆகி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரே ராசியில், ஒரே லக்கினத்தில், ஒரே நட்சத்திரத்தில், ஒரே தசாபத்தியில் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒருத்தனை ஃபில்டர் ஆகணும் அப்படின்னா உங்களோட இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் அதன்பால் உங்களுடைய லொக்கேஷன், உங்களுடைய பிறந்த நேரம், இதை வச்சு அப்படியே உங்களோட தனிப்படையாக பிடிச்சது. இதுக்கு தான் ஜாதகம் அப்படின்னு உங்களுடைய புத்தகம், உங்களோட கேட்லாக், உங்களுடைய மேனுவல் புக்கு, அந்த புக்கை வச்சு தான் இவனோட மேக்கு இது, இவனுடைய அசசரிஸ் இது, இவனுக்கு இஷ்யூஸ் ஏதாவது வந்தால் அதை சரி பண்ணும் அப்படிங்கிறது உங்களோட கேட்லாக் தான் உங்களுடைய ஜாதகமே. ஸோ அதுக்கு தான் நான் தெளிவாக சொல்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்து பண்ணிடுங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லோக்கலில் இருக்கிறவங்ககிட்டே பாருங்கள். இல்லை சார் நாங்கள் பார்த்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். துலாம் ராசிக்காரர்கள் 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உடல் ஆரோக்கியம் தாங்க. இந்த உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது. மற்ற எல்லாமே வந்து ஓரளவுக்கு சரியாக இருக்கும். உடலும் மனதும் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் எதையுமே வந்து சரிபட செய்ய முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க, ஒருத்தன் தூங்கி எந்திரிக்கும் போது உலகத்திலே பெரிய பணக்காரன் யார், மிக சந்தோஷமானவன் யார் அப்படின்னா, இரவு தூங்கும் போது மன நிம்மதியும் இருக்கணும், காலையில் எந்திரிக்கும் போது மலம் கிளியராக போகணும் அப்படிம்பாங்க. உங்களுக்கு மன நிம்மதியும் அந்த மலம் கிளியராக போகிறதும் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இது என்ன சார் இப்படி கொச்சையாக பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் அதுக்குள்ளே ஒன்று தப்பாக நினச்சிக்க தேவை சார். துலாம் ராசிக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும். அது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுகுடல் பெருகுடல் சம்மந்தப்பட்டமான விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வலிக்கும், அந்த வலியை உங்களால் சொல்லவும் முடியாது. அதுக்காக செக்கப்புக்கும் போயிருப்பீங்க. அது ரொம்ப நீண்ட நாட்களாக உங்களுக்கு இழுத்துகிட்டே தான் இருக்கும். முட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும்.
அது எல்லாமே கூடிய விரைவில் சரியாயிடும். ஆனால் அது வந்து ஒரு மைல்டாக உங்களுக்கு வந்து தோணிகிட்டே இருக்குது. சார் இது வயசு காரணம், அதனால் காமனாக வருது அப்படின்னு உங்களை நீங்களே தேத்திக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துட்டு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உண்மையா அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த துலாம் ராசிக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் போய் செக் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் மனதுக்குள்ளேயே உறுத்திக்கிட்டே இருக்கும். அது செக் பண்ணாமே அப்படியே வெயிட் பண்ணியிருப்பீங்க. வேறு ஏதாவது சொல்லிடுவாங்களோ, பெருசாக சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் வந்து பயந்துகிட்டே இருப்பீங்க. பயப்பட தேவையில்லை. ஆனால் நீங்கள் கட்டாயம் செக் பண்ணியே ஆகணும். ஸோ ரத்தம் சம்மந்தப்பட்ட சில நோய்கள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. 6 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு முதன்மையான ஒரு விஷயமும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, தொழிலில் நீங்கள் நீங்கள் வந்து பெரிய விஷயமா பார்த்தாலும் நீங்கள் பணத்தை வந்து பெரிய விஷயமா நீங்கள் மதிக்கவே மாட்டீங்க. மன நிம்மதி, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், லைஃப்பில் சந்தோஷம் இருக்கணும், எனக்கு என் பையன், என் குழந்தைங்க, என்னோடய மனைவி, என்னோடய தாய் தந்தை நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், இதுதான் எனக்கு தேவை. பணங்கிறது எனக்கு அடுத்த விஷயம். நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணம் தேவை. இப்படி தான் நீங்கள் வந்து யோசிப்பீங்க. இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட ஒரு திறமைசாலிகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளத்தால் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா, அதாவது உள்ளத்தால் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணுவீங்க, இமேஜினேஷன் பண்ணுவீங்க. இப்படி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும், இப்படி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அது உங்கள் கையில் ரூபா இல்லாமல் நீங்கள் வந்து பிளான் பண்ணுவீங்க. திடீர்னு பார்த்தா அதை விட டபுள் மடங்கு எல்லாமே பண்ணியிருப்பீங்க. உங்களோட அவுட்புட் அதுக்கு சில காலங்கள் எடுக்கலாம். ஒரு 5 மாதம் 6 மாதம் அதெல்லாம் எடுக்கலாம். திடீர்னு 1 மாதத்துலேயே கூட நீங்கள் அதெல்லாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் அவுட்புட் பார்க்கும்போது அந்த 6 மாத கேப்பில் பார்க்கும்போது அந்த ஊர்லேயே இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து ஹைலைட்டாக பண்ணியிருப்பீங்க. அதான் அதில் மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே வந்து கருதப்படுங்க. இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் எதை யோசித்தாலும் ப்ராக்டிக்கலாக நடக்கிற மாதிரியே நடக்கும். அதாவது கடவுள் உங்களுக்கு துணை இருக்குன்னு முன்னாடி சொல்லிட்டேனே, நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணுவீங்க, தூங்கி எழுந்திரிச்சா அவங்க கையில் அது ரியலாக கிடச்சிருது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த ராசியை அமைப்பு. அது சரியாக உங்களுக்கு அமையலை அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் தான் கோளாறுன்னு அர்த்தம். ஏன்னா துலாம் ராசிக்கு இந்த சக்தி இருக்குது. அப்படி சரியாக நடக்கலை அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை செக் பண்ண அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க, இமேஜின் பண்ண விஷயம் அடுத்த நாள் நடக்குது, அடுத்த நாள் நடக்குது, இல்லைனா 6 மாதம் கழிச்சு நடக்குது. அதை விட டபுள் மடங்கு பவரோடு நடக்குது. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத ஒரு ஹைலைட்டுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு லேண்ட் வாங்கணும் ஆசைப்பட்றீங்க, ஒரு லேண்ட் வாங்கி அதில் வீடு கட்டணும், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணணும், இல்லை வீடு மாதிரி ரெடி பண்ணணும், ஒரு பேலஸ் மாதிரி அப்படியே ரெடி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. அதுக்காக கொஞ்சம் வருமானத்தையும் போட்டு ஒரு ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் உங்கள் கையில் கடன் அமௌண்ட் இல்லை. ஆனால் திடீர்னு என்ன பண்ணுது, ஏதோ ஒரு லக்கில் நீங்கள் வந்து இந்த லேண்ட் வாங்கிடுறீங்க. அது சரி பண்ணி நீங்கள் வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. நார்மலாக ஒரு அட்டை போட்டு வீடு கட்டலான்னு பார்த்தா திடீர்னு அது பெரிய பேலஸ் ரேஞ்சு கட்டிட்டோம். கடன்லாம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அது வந்து அவுட்புட் பார்க்கும்போது அது வேறு லெவலில் காட்டுது. அப்போ ஆசைப்பட்டதை விட டபுள் மடங்கு செஞ்சு காட்டிடுது அப்படிங்கிற மாதிரி அமைய போகுதுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ராசிக்கு மிகப்பெரிய ஒரு லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2026 உங்களுக்கு இந்த லக்கு வேலை செய்யும். ஆசைப்படுங்க, அதை இமேஜின் பண்ணுங்கள், அதுக்காக சின்ன சின்ன ஸ்டெப் எடுங்க. அந்த ஸ்டெப்பு இப்போ உங்களுக்கு உதவுதா இல்லையான்னு தெரியல, ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட்டு நீங்கள் ஆசைப்பட்டதை விட டபுள் மடங்கு லாபத்தை கொடுக்கும், மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். இதுதான் வந்து நடக்கிறது. இந்த ராசிக்காரர்கள் நினைத்ததை விட டபுள் மடங்கு உயரக்கூடிய ஒரு ராசியாக இந்த 2026 உங்களுக்கு ஒரு பரிசாகவே கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லுங்கள். இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, இந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த வருடம் குழந்தை அமையுது. கண்டிப்பாக எல்லா ராசிக்கும் சொல்கிற ஒரு விஷயம் தான். குழந்தை அப்படி இல்லாதவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, திருஆவினங்குடி, பழனி கீழே இருக்கக்கூடிய திருஆவினங்குடி முருகர் கோயில் இருக்கும், அங்கே வழிபடுங்க. அதே போல் மேலே இருக்கக்கூடிய பழனிலையும் வழிபட்டு வாங்க. இவங்க எல்லாம் பண்ணிவிட்டு திருமணம் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, திருமணம் ஆகி குழந்தை பேருக்காக கொஞ்சம் மன நிம்மதி இல்லாமல் ஒரு மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, சண்டை சச்சரவுகளோட கணவன் மனைவியெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய ரத்னாஸ்வரர் கோயில் தெரியும். அங்கே மேலே போனீங்க அப்படின்னா வெள்ளை நோபாசனத்தை செஞ்சுருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் சிலை பாதி சிவனும் பாதி பார்வதியும் இருக்கும். முகம் வந்து அதில் தெரியாது, கண் மூக்கு வாயிலாம் அது வந்து தெரியாது, அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கால் மட்டும் ஒரு காலில் கொலுசு போட்டிருக்கும், ஒரு கால் நார்மலாக இருக்கும். சிவனும் பார்வதியும் செஞ்ச உருவமாக காட்சியளிப்பாங்க. அதே மாதிரி அங்கே செங்குட்டு வேலவன் முருகர் சிலை இருக்கும், மேலே வந்து உச்சி பிள்ளையார் இருக்கும். ஸோ இந்த 4 கடவுளும் ஒரே இடத்துல இருக்குது. ஒரு குடும்ப ஃபேமிலியாக இருக்கக்கூடிய இடம் திருச்செங்கோடு. கீழே நீங்கள் படிக்கட்டு வழியாக போனீங்க அப்படின்னா 60 அடி பாம்பு சிலை இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே போயிட்டு வாங்க. கிட்டத்தட்ட 1200 படிக்கட்டுகள் வரும். மேலே பஸ்ஸே போகும், இல்லை 2 வீலர்ஸு நீங்கள் கார் எது வேணாலும் மேலே போகும். இருந்தாலும் அந்த கீழே இருக்கக்கூடிய பாம்பு வழியாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கேட்டு கூட நீங்கள் வந்து மேலே போய் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடம் திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணமாகி பிரச்சனையாக இருக்கிறவங்க சரியாகிறவர்களுக்கும் ஒரு அருமையான இடம். இந்த சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே, அதாவது அந்த கோயில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், சுற்றுவட்டார மாவட்டங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருமணமானவர்கள் உடனடியாக அங்கே போய் மாலை மாற்றிக்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட இயரில் போய் அங்கே மாலை மாற்றிக்குவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடம் திருமணத்திற்கான ஒரு இடம். திருமணம் நடக்காத இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நன்மை நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்க கண்டிப்பாக போய்டுவாங்க. அந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக குழந்தை கிடைக்குது. ஸோ இந்த ராசிக்காரர்கள் 2026 அருமையாக இருக்குது. அந்த அருமையாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமே.
இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டேன். தொழில்ல நல்ல லாபம் இருக்குன்னு சொல்லிட்டேன். எதில கவனமா இருக்குன்னு சொன்னேன்? உடல் ரீதியான விஷயத்தில கவனமா இருக்குன்னு சொன்னேன். அதே மாரி இன்னும் ஒரு விஷயத்துலயும் கவனமா இருக்கணும். அது உங்களுடைய ஜாதகத்த பார்த்தா மட்டும் தான் தெரியும். உங்களுடைய கட்ட அமைப்ப வந்து செக் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். அது உங்களுடைய ஜாதகம் இருந்தால் மட்டும் தான் எதையும் கணிச்சு சொல்ல முடியும். சரி சார், ஜாதகம் இல்ல அப்படிங்கிறவங்க, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கீழ இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய இஷ்யூஸ் எதுவா இருந்தாலும் சால்வ் பண்ணி வச்சுருவாங்க. எல்லோருக்கும் நன்றி.